ஹாய் ஹலோ நம்ம இன்றைக்கி ஜேகேயோட செகண்ட் சான்ஸ் அந்த ஒன் ஷாட்டோட ஸ்பெஷல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். சௌந்தர்யாக்கோட ரெக்வெஸ்ட் இதுவுமே. ஸோ அவங்க இந்த ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்தது, எமோஷ்னலாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் கமெண்ட் என்னை எவ்வளோ பூஸ்ட் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஓகே, நம்ம இப்போ அப்படியே இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ வயன் டெலிவரி ஆகிருந்திருக்கோம். ஹாஸ்பிட்டலில் அவன் ஷோல்டரில் தலையை சாய்ச்சிருந்துருப்பா. இதோடு தான் நான் முடிச்சிருப்பேன். ஸோ வீட்டுக்கு வராங்க. ஒரு 2 months கிட்ட ஜிக்கு நார்மலாக பிஹேவ் பண்ணுறான். லைக் இத்தனை மாதம் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ எப்படி அவன் நடந்துக்கிட்டானோ அதே மாதிரி அவளை நல்லா பார்த்துக்கிறான். ஸோ இப்போ 3rd month ஜேகே அவனால் இதுக்கு மேலே இருக்க முடியல, ஃபர்தராக மூவ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறான். வயன் கிட்ட வந்து உட்காரான். என்ன ஜங்கோக்? வயன் என்ன ஜங்கோக்? அதுடி வயன் அப்படின்னு ஸ்லோவாக இடுப்பை ரப் பண்ணுறான். ஜங்கோக், குழந்த இருக்குது, தூங்கிட்டு தானடி இருக்குது, எனக்கு வேணும்டி ப்ளீஸ். ஜங்கோக் பிடிக்கலடி. அப்படி இல்லை, அது ப்ளீஸ் அப்படின்னு ஜேகே ஸ்லோவாக அவள் போட்டிருக்க அந்த ஷர்ட்டோட ஒரு 3 buttons வந்து ரிமூவ் பண்ணுறான். அவளோட செஸ்ட் விசிபிள் ஆகிற வரைக்கும். அவள் இன்னர்லாம் எதுவும் போடல. ஸோ குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுனால ஜேகே அப்படியே அங்கே வாய் வைக்கிறான். ஜங்குக்கா, ஜங்குக். ஜேகே அப்படியே சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜங்குக், ஜங்குக் செம்மையாக இருக்குடி, நல்லா இருக்குடி அப்படின்னு அகெயின் அண்ட் அகெயின் ஒரே சைடு அவன் பண்ணிவிட்டு ஜங்குக் ஜங்குக் இந்த பக்கம் மாற்றி ஜங்குக் ஓகே அப்படின்னு ஜிகே இந்த சைட் கம்ஃபர்டபுளாக படுத்துட்டு அவளுக்கு இப்போ லெஃப்ட் சைடில் பண்ணுறான். ஜிகேக்கு செம்மையாக இருக்குது. வயனுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. வயனால் அந்த ஃபீலை சொல்லவே முடியல. நான் வயன் பண்ணவா அப்படின்னு வயனோட ஃபேஸை பார்க்குறான். வயனும் அப்படியே மண்டே ஆட்டுறான். ஆனால் அதுதான் குழந்தைக்கு பொறுக்காதே. வீல்னு கற்றுது இந்த பக்கம். வயன் பேனிக்கே ஆகிருப்பா. பட்டு நின்றுட்டு கிடக்கிட்டன்னு அந்த 3 பட்டனையும் போட்டுட்டு குழந்தைய தூக்கி அவள் ஷோல்டரில் போட்டுட்டு தட்டி கொடுக்குறா. குழந்தைக்கு பசிக்காதாடி? ஒரு பசியில் ஆள போகுது. வயன் அப்படி திரும்பி ஜிகேவை முறைக்கிறா. என்னடி, குழந்தைக்கு இருந்தது தானே நீ குடித்த, அப்புறம் குழந்தைக்கு என்ன கொடுப்பாங்க? கொஞ்சம் நேரம் ஆகும். சாரிடி அப்படின்னு மண்டே சொல்லிடான். வயனும் குழந்தைய தட்டியிருப்பா. இப்போ தான் ஒரு 1/2 hour முன்னாடி ஜேகே வரதுக்கு முன்னாடி குழந்தைக்கு ஃபீட் பண்ணியிருப்பா. ஸோ இப்போ பசியில் அழுகலைன்னு மட்டும் வயனுக்கு நல்லா தெரியும். ஸோ லைட்டாக அப்படியே தட்டி கொடுத்துட்டு குழந்த தூங்குற வரையும் வெயிட் பண்ணுறா. தூங்குற மாதிரியே இல்லை. அவள் ஷோல்டர்லேருந்து எடுத்தாலே அழுகுது குழந்த. வயனுக்கு நடந்து டயர்டே ஆகிருக்கும். தட்டி 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 ஸோ ஜேகே இப்போ வாங்கிக்கிறான். கொடு, நீ போய் தூங்கு அப்படின்றான். ஸோ ஜேகே அந்த குழந்தைய வாங்கி படவா ராஸ்கல், உன்னால் ஒரு நல்ல மொமெண்ட் வேஸ்ட்டாக போச்சுடா பாவி அப்படின்னு குழந்தைய ஷோல்டரில் போட்டு குழம்பிட்டே தட்டிக்கிட்டு இருக்கான். வயன் படுத்தவ தான் அப்படியே தூங்கிட்டா. ஜிகே வந்து குழந்தைய ஷோல்டரில் போட்டு அப்படியே வயன் மேலே ஒரு சேர் போட்டு உட்காந்து குழந்தைய தட்டிக்கிட்டே வயனை பார்த்துட்ருக்கான். சாரிடி, எவ்வளோதான் நானும் அதெல்லாம் மறந்துடணும்னு நினச்சாலும் நீயே மறந்துடுவா போல். ஏன் மழுமட்டைக்கு ஏற மாட்டேங்குது, அதையே யோசிச்சுட்ருக்கேன். ஐம் ரியலி சாரிடி வயன். இந்த பிள்ளை மட்டும் உருவாகாமல் இருந்திருந்தா என்னாரும் நான் இழந்தே இருந்திருப்பேன்ல அப்படின்னு அவள் வயன்கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே குழந்தைய தூங்க வச்சுட்டான். ஸோ குழந்தைய இறக்கி வயன் பின்னாடி போட்டுட்டு ஜேகே போய் குழந்தைக்கு அந்த பக்கம் படுத்துக்கிட்டு அப்படியே தூங்குறான். என்ன ஆனாலும் சரி, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நீ இல்லாமல் எதுவுமே இல்லை, உன்னை ராணி மாதிரி பார்த்துப்பேன்னு சொன்னேன். இப்போ அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜேகே நல்லா தட்டி கொடுத்துட்டே அப்படியே தூங்கிட்டான். ஸோ குழந்தையும் நல்லா தூங்கிடுச்சு. ஒரு 4 hours கழிச்சு ஒரு நைட்டு 3 AM அந்த மாதிரி இருக்கும். குழந்தை அழுகுது. வயன் எந்திரிச்சு குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறா. ஜேகே முழிச்சிருப்பான் குழந்தை அழுதுல. ஸோ ஃபீட் பண்ணிகிட்ருக்கா வயன். ஜேகே கீழே இறங்கி போய் ரோஸ் ரோஸ் அப்படின்னு டோர் நாக் பண்ணுறான். ரோஸ் எழுந்திரிச்சு, சொல்லுங்கள் சார், ஒரு ஜூஸ் மட்டும் போட்டு தாயேன் வயனுக்கு. ஓகே சார் அப்படின்னு ரோஸ் போய் வயனுக்கு ஒரு ஜூஸ் வந்து போட்டு தரா. ஜேகே அதை எடுத்துகிட்டு மேலே ஏறி வரான். ரோஸும் ஜாயின் கீழே பார்த்தியா, இவ்வளோ லவ் மட்டும் இருக்குது, ஆனால் பிஸ்னஸ் பணம் இந்த ஆசைலாம் வந்து அந்த காதலே மறைச்சிச்சு. எனிவேஸ்டி, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது என்ன ட்விஸ்ட்டு தெரியுமாடி? மியா தான். மியா அப்படி இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி. அவங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் வயனுக்கு கூடன்னு சொன்னப்பவே நம்ம சந்தேகப்பட்டிருக்கணும். நம்ம தான் நம்ம மூளைக்கு எதுவும் எட்டாமல் போயிடுச்சு.
ஆமாம், இல்லைனா அப்படியே டிடெக்டிவ் கண்டுபிடிச்சி கிழிச்சிருப்பேன். மூடின்னு படி தூக்கம் வருது அப்படின்னு இவங்க 2 பேரும் இங்கே தூங்குறாங்க. ஸோ ஜேகே ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து வாங்கிக்கிட்ட குடிக்கிறான். எதுக்குடா, தூங்கிடுவேன், குடிச்சிட்டு தூங்குடி அப்படின்றா. ஸோ ஜேகே இப்போ அப்படியே அந்த ஜூஸை ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கா. இந்த பக்கம் குழந்தை குடிச்சிட்டே இருக்குது, இந்த பக்கம் அவள் குடிச்சிட்டே இருக்கா. ஸோ குடிச்சிட்டு அந்த கிளாஸ் எடுத்து அங்கே வச்சுட்டு ஜேகே சரி படுக்கிறியா சங்குக்கா. குழந்த தூங்கிடுச்சு. ஆமாடி தூங்க நீயும் சங்குக். இவன் என்ன மரமண்டையா அப்படின்னு ஜேகேவை பார்க்குறா. ஜேகே வாயனோட கண்ணியை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வாயனை சீரியஸாக வாடி அப்படின்னு சொல்கிறா. ஸோ குழந்தைய ஜேகே பொறுமையாக அவள் கையிலேருந்து வாங்கி பெட்டில் போட்டு வாயனை அப்படியே பெட்லேருந்து இழுக்கிறான். பொறுமையாக கவுச்சு போத்தல்லடி போதும் அப்படின்னு ஜேகே அப்படியே வாயனை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். சங்குக் பொறுமையாக பண்ண சங்குக். என்னடி இப்படி சொல்கிற, எப்படி பொறுமையாக பண்ண முடியும்? பொறுமையாக பண்ணு, நீ கொடுக்குற முத்தமே வலிக்குது. ஜிக்கு அப்படியே ஸ்லோவாக விளக்கிஸ் பண்ணுறான் இப்போது. ஓகேயா ஓகே சரி அப்படின்னு. ஸோ ஃபர்தராக ஜேகே அவன் நெக்கு செஸ்ட்டுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகிறான். அவன் செஸ்ட்டில் வாய் வச்சதும் வாயன் அவனை அடிக்கிறா. வேணாம், அப்புறம் புல்லால் தான் நீ தான் பார்த்துக்கணும். சரி அதுக்கு கொடுத்து முடிச்சா அதுக்கப்புறமா எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அங்கே பார்க்குறான். இப்போ தானே குழந்தை குடிச்சிது. ஸோ அந்த இடம் லைட்டாக ஈரமாக இருக்கும். ஸோ ஜிகே லைட்டாக மட்டும் அங்கே போய் லிக் பண்ணிக்கிறான். கொஞ்சம் அப்படின்னு. ஸோ அவள் அப்படியே கண்ணு மூடி படுத்திருக்கா. அவளுக்கு செம்ம ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ ஜேகே ஃபர்தராக கீழே போகிறான். கீழே போய் அவளுக்கு அங்கே பண்ணுறான். சங்கு என்னடி வலிக்குதா? இல்லை ஒரு மாதிரியா இருக்குது. வலிக்குதுன்னா சொல்லு. இல்லை வலின்னா இல்லை, நார்மல் டெலிவரி தானேம்மா, வலி பெருசாக இருக்காது, அதனால தான் பண்ணலான்னு. வேணாம் ஓகேடி. வலி இல்லை, அது நீ 3 தடவை கூட இதெல்லாம் ஒரு மாதிரி மிருகம் மாதிரி பண்ணியா? நான் எதுவுமே ஃபீல் பண்ணல. இப்போ நீ ரொம்ப பொறுமையாக பண்ணுற, அதான். சரிடி அப்படின்னு வாயின் அப்படியே கவுச்சில் சாச்சு. ஜேகே கீழே உட்காந்துட்டு வாயினுக்கு செம்மையாக பண்ணுறான். வாயினால் தாங்க முடியல. அவளோட லெக்கை வச்சு ஜேகேயோட ஷோல்டரை டைட்டாக அழுத்துறா. ஜேகேக்கு ஷோல்டரே வைக்க ஐயோ மேன் லவ் யூ ஜங்குக் அப்படின்னு பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். அங்கே ஜங்குக் போதும் ஜங்குக் இன்சல்ட் பண்ண இன்சல்ட் பண்ணடா. ஜேகே அப்படியே அவளை கவுச்சில் சாய்ச்சிட்டு அவன் ஏறி உட்காடுறான். இடமே பத்தல அந்த கவுச்சில். பேசாமல் நம்ம குழந்தைய தூக்கி இதை போட்டு நம்ம செருப்பு பியும். அட்லீஸ்ட் குழந்தையோட அந்த கடல்லையாவது போடலாம்ல, அது போய் தூக்கிட்டு வாப்போ. இல்லை நம்ம இதிலே பண்ணலாம். ஸோ ஜேகே அப்படியே பொறுமையாக ஆன்சர் பண்ணுறான். எனக்கு செம்மையாக வலிக்குது ஜேகே, ரொம்ப வலிக்குது. ஃபுல்லாக மட்டும் உள்ளே போயிடுறேன் அப்படின்னு ஃபுல்லாக ஆன்சர் பண்ணிவிட்டு ஒயின் ஃபேஸ் கிட்டே வந்து அவன் எல்போ வச்சுட்டு 2 சைடில் அப்படியே மைண்ட் ஃபேஸை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஓகேயா? நல்லா இருக்கா? ஜேகே அப்படியே அந்த இடத்துல கிரைண்ட் பண்ணுறான். ஜம்மு என்னடி மூவ் பண்ணால் தான் வலிக்கும், இந்த மாதிரி பண்ணலாம் வலிக்காது. ஜம்மு when you're so wet. நிஜமாக தாண்டி சொல்கிறேன். எனக்கு அப்படி என் உடம்பு வரைக்கும் ஃபீல் ஆகுது வந்து. ஜிக்கு இப்படிலாம் பேசாத. அப்படி தான் பேசுவேன். அப்படியே அவளுக்கு அகேன் அவன் கிரின் தான் பண்ணுறான். அவன் தர்ஸ் பண்ணவே இல்லை இன்னும். அதுலேயே என்னால் முடியல. ஜிக்கி சரி ஓகே பண்ணவா? ஓகே. அப்பா என்ன வேகம். ஜிகே அப்படியே மூவ் பண்ணுறான். சங்குக்கா
வயன் 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 ஜேகே அப்படியே வயனோட ஜா டைட்டாக பிடிக்கிறான் ஜேகே டாஸ் பண்ணிகிட்டே. ஜங்கு 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 ஜேகே 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 ஜங்குக்கா ஜங்குக்கா. ஓகே ஓகே முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு. அப்படியே ஜேகே இன்சர்ட் பண்ண மாதிரி அவன் மேலேயே உட்காந்துருக்கான். ஜங்கு ஓகே அடி டயர்டாயிடுச்சா? சாப்பிட எழுந்துடும். நீ முதல்ல எழுந்துரு, கால் வலிக்குது அப்படின்றா. ஜேகே எந்திரிச்சு அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு அவளோட லெக்கை அவன் மேலே வச்சு லைட்டாக ரப் பண்ணுறான். அப்படி ஐயோ இவன் பண்ணுறது இன்னும் ஏறுதே. சங்கு அதெல்லாம் வேணாம். ஏன் வேணாம்? ஏண்டி பண்ணாட்டி ஏறுதா? அமைதியாக இரு, டயர்டாக இருக்குது. சரி சரி எதுவும் பண்ணல நீ தூங்குறியா வா அப்படின்னு அவன் எந்திரிச்சிட்டு வயன் நிற்க வைக்கிறான். வயனுக்கு அப்படியே காலெல்லாம் ஒதுருது. டே காலெல்லாம் ஒதுருது. சரி உட்கார் அப்படின்னு வயனுக்கு ட்ரெஸ் எடுத்து அவனே போட்டு விட்டுட்டு வா அப்படின்னு தூக்கி பெட்டில் படுக்குங்க. ரெஸ்ட் ரூம் போகணும் மாடி. இல்லைடா நான் தூங்குறேன் போ அப்படின்னு. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து போ. எனக்கு வரல இருந்தாலும் அங்கே டே என்ன வேணும் உனக்கு இப்போது? ஒன்றும் இல்லைடி அப்படின்னு அவளை படுக்க வச்சுட்டு அவன் ரெஸ்ட் ரூம் போய் லைட்டாக தண்ணியை சுடு தண்ணியில் ஒரு துணியை இது பண்ணி வெட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நான் தொடச்சி மட்டுமா விட்றேன்டி. டே ஏன்டா இப்படி பண்ணுற சொல்லல அப்படின்னு அவனே அவளுக்கு அங்கே க்ளீன்லாம் பண்ணிவிட்டு அவளை தட்டுறான், குழந்தைய தட்டுற மாதிரி. நான் ஒன்றும் குழந்தை இல்லை, நான் இருக்க டயருக்கு அப்படியே தூங்கிடுவேன். எனக்கு நீ குழந்தை தான், தூங்கு அப்படின்னு அவள் தலையில் தட்டி தட்டி அவள் தூங்கிட்டா. அவள் பக்கத்துலேயே ஒரு சேர் போட்டு உட்காந்துருக்கான். அவனுக்கு தூக்கமே வரல. சாரி டிவயன், நானும் எவ்வளோ எவ்வளோ நினைக்கிறேன், ஆனால் என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல. நீ எப்படி இவ்வளோ ஈஸியாக என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு தெரியல. அதுவும் பெருந்தன்மை லவ்வு, அதுக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் என்னால் நார்மலாகவே இருக்க முடியலடி. லைக் ஐ ஃபீல் ஸோ ஆஃப், ஐ ஃபீல் ஸோ ஏதோ நான் ரொம்ப சீப்பான மாதிரி தோணுது. என்ன பண்ணி நான் அதெல்லாம் சரி கட்ட போகிறேன்னு எனக்கு தெரியவே இல்லை. உன்னை இதுக்கப்புறம் இவ்வளோ நல்லா பார்த்துக்கணுமோ அவ்வளோ நல்லா நான் பார்த்துக்கணும். உனக்கு நான் அப்போ கொடுத்த வாக்கை இப்போ நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படின்னு ஜேகே அழுகிறான். வயன் லைட்டாக சிரிங்கிருப்பா. ஸோ ஜேகே எந்திரிச்சு போய் அவன் இடத்துல படுத்துட்டு இப்போ தான் கண்ணை மூடுறான். ஒரு 11 ஆகுது. எல்லாருமே நல்லா தூங்குறாங்க. குழந்தை அழுகுறதுனால தான் இப்போ 2 பேருமே எந்திரிக்கிறாங்க. ஜங்கு கொஞ்சம் நேரம் வச்சுக்கோடா, எனக்கு தூக்கம் வருது. ஓய் குழந்தைக்கு பால் கொடுக்கணும்ல அப்படின்றான். வயன் அப்படியே கண்ணெல்லாம் ரப் பண்ணிட்டு எந்திரிக்கிறா. கண்ணே ரெட்டாக இருக்குது. அவங்க படுத்ததே 6 மணிக்கு தான். மேடம்க்கு அட்டராத்திரியில் மூடு வந்தால் இப்படி தான், பாய மூடு அப்படின்னு வயன் எந்திரிச்சு உட்கார்றா. எந்திரிச்சு உட்காந்து ஸோ அவளோட அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குழந்தைய தூக்கி வச்சுட்டு அவள் அப்படியே டேஷ்போர்ட்லேயே சாஞ்சு தூங்குறா. ஜேகே லைட்டாக சிரிச்சிருப்பான். ஜேகே அவளுக்கு ஒரு சைடு உட்காந்து அவளை பிடிச்சிட்ருக்கான், குழந்தைய ஒரு பக்கம் பிடிச்சிட்ருக்கான். பிகாஸ் வயன் தூங்கிட்டா. குழந்தை குடிச்சு முடிச்சுதான் எனக்கு எப்படி தெரியும். ஏய் பண்ணி ஏந்துடுறி, ஏன் போனேன். என்ன பண்ணோம்? 5 நிமிஷமாக இங்கேயே குடிக்கிறான். 5 நிமிஷம் ஆயிடுச்சா? அப்படின்னு வாயின் குழந்தைய இப்போ திருப்பி இந்த பக்கம் வைக்கிறா. குழந்தை குளிக்குது. வாயின் அப்படியே ஜேகே பார்த்துட்டு என்ன சார் ஒரு மாதிரி பார்க்குற? ஒன்றும் இல்லை, போன தடவை பண்ணது ஒரு மாதிரி வெறி கொண்டு பண்ணனா, நேற்று பண்ணது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு, நல்லா இருந்தது. அப்போவே தோணுச்சு குழந்தைய தூக்கடா, தூக்கிட்டு போய் கீழே விடுடா, கால் வலிக்கும் அப்படின்லாம். ஆனால் அந்த ஈகோ போகாதடா அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓ சரி சரி போதும், நீ ரொம்ப எமோஷ்னலாக பேசி காலையிலேயே என்ன எமோஷ்னல் ஆக்காத. கீழே போய் பசிக்குதுடா என்னன்னு கேட்டுவாயன். அவங்க இந்நேரம் ரெடி பண்ணியிருப்பாங்க, நம்ம தான் போகணும். குழந்தை குடிச்சிருந்தா நம்ம எங்கேயாச்சும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போகலாம். சரி அப்படின்றா. ஜேகே அப்படியே அவளோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறா. ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது. குழந்தை நல்லா தூங்கி அப்படியே குடிச்சிக்கிட்டே வாயன் அப்படியே தூக்கி குழந்தைய பெட்டில் போட்டுட்டு அவள் குளிக்கிறதுக்கு போகிறா. அவள் குளிச்சுட்டு வெளில ஜேகேவும் போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வராரு.
டே ஜங்குக்கா, நீ ஆஃபீஸ் போகலையா? போகணும்டி, அதான் தூங்கிட்டேனே. ஒரு ஹாஃப்னூனுக்கா போகிறேன். இன்னும் 1 ஹவரில் ஆஃப்டர்நூன் ஆகிடும்டா. அது சரி, சரி சரி வா நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்னு குழந்தைய தூங்கிக்கிட்டு கீழே போகிறாங்க. கீழே போய் குழந்தைய ரோஸ் கையில் கொடுத்துட்டு, இந்தாம்மா பத்திரமா வச்சுக்கோ. அப்பா பாப்பா பாப்பா, குழந்தை தூங்க விடாமலாடி இவ்வளோ நேரம் தூங்கிட்டு வர? ஆமாம். மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது. ஏன்? மேடம் மூஞ்சியெல்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, அப்படியே கொஞ்சம் உங்கள் கழுத்து அதெல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு வந்திருக்கணும். ஏன் என்ன அப்படின்னு லைட்டாக அங்கே இருக்க ஒரு கண்ணாடியில் போய் பார்க்குறா. ஒரே ஹிக்கியமாக இருக்குது குழந்தை கழுத்தில். அது என்ன குழந்தை கடிச்சுதா? போ பசிக்குது அப்படின்னு வயன் போகிறா. ரோஸ் வச்சுக்கிட்டே குழந்தைய வாங்கிட்டு போய் ரோஸும் ஜாயும் பயங்கரமாக விளையாடிட்டு இருக்காங்க. ஜிகே உட்கார வச்சு வயனை எடுத்து வைக்கிறா. இந்த மாதிரி எனக்கு பண்ணுறப்போ எவ்வளோ நல்லாயிருக்கு தெரியுமா வயன்? நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்போது. ஓ, என்ஜாய் பண்ணுறதுனால தான் குழம்பு ஊற்றுறது, மூஞ்சில் சூப் ஊற்றுறது, காஃபி ஊற்றுறதுன்னு எல்லாம் பண்ணிங்க கும்பலாக சேர்ந்து. ஜேகே மூஞ்சி அப்படியே மாறிச்சு. நான் சும்மா விளாட்டுக்கு என்னால் அதான் நான் பண்ணியிருக்கேன்ல. உன் மேலே ஊற்றணும் இன்டென்ஷனலாக நான் பண்ணது கிடையாது. நீ இல்லைடா, அது நான் சும்மா பரவாயில்லடி. நீ எவ்வளோ தான் விளாட்டுக்கு சொல்லியிருந்தாலும் அதெல்லாம் நிஜமாகவே நடந்ததில்ல. ஆனால் அதெல்லாம் நடக்கிறப்போ உள்ளுக்குள்ளே நிஜமாகவே நான் செத்து போனேன்டி. உங்களுக்கெல்லாம் தெரியாமல் வேணா இருக்கலாம். எப்படின்னா இந்த பிஸ்னஸை கட்டி கொண்டு வந்துடணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான். ஏதோ அந்த மியா உனக்காக யோசித்து இந்த ஆர்டர் எதையுமே கேன்சல் பண்ணலை. அதனால இப்போ பிஸ்னஸ் அதே மாதிரி போகுது. ஆனால் நான் உன்னை பார்த்த உடனே எனக்கு வேண்டாம் வேணும் பிஸ்னஸ் வேணான்னு விட்டுருந்தா எல்லாமே போயிருக்கும், இந்த வீடு முதல் கொண்டு. ஏன்னா மியா முடியாதுன்னா கொடுத்துருக்க ஆஃபீஸ் எல்லாம் கட் பண்ணிட்டானா ஃபுல்லாக கடன் வந்துடும். நான் ஒரே பணத்தை ஆசைப்பிடிச்சவன் இருந்துட்டணும்னு தோணுது. அழகாகவும் கூட அந்த டவுன்லேயே இருந்திருக்கலாம். ராசாத்தி மாதிரி நீயே நல்லா பார்த்துருந்துருப்ப. ஒரு மாதம் 10,000 நீ சம்பளம் வாங்கியிருந்தா கூட என்ன அதில் ராஜா மாதிரி பார்த்துருந்துருப்பல. நான் பாரு, மாதம் எனக்கு லட்ச ரூபா வந்தாலும் சரி, கோடி ரூபா வந்தாலும் சரி, உன்னை பற்றி யோசிக்கணுன்னே தோணாமல் போயிடுச்சு. பணத்தாசை அவ்வளோவும் இப்போ தோணுது. எல்லாத்தையும் விற்றுட்டு ஊரோடு அப்படியே போயிடலாம், உன் கூடவே இருந்துடலாம் அப்படின்னு. இப்போ என்ன அவசியம் இருக்குது? அந்த மாதிரி நீ யோசிக்கிறப்ப யோசிக்கல. இப்போ நீ யோசிக்கணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா நான் உன் கூட தான் இருக்கேன். உன் பிஸ்னஸும் நல்லா தான் போகுது. சரி அப்படின்னு வாயின் எடுத்து அப்படியே மடியில் உட்கார வச்சுட்டு வாயின் கூட்டிக்கிட்டே ஜேக்கவும் சாப்பிட்றான். அப்படியே போதும்டா, இப்படி தின்னா குழந்தைக்கு எப்படி பால் கொடுப்ப? நீ நல்லா சாப்பிட்றதுல தானே குழந்தைக்கு ஹெல்த்து போகும். ஐயோ வயிறு ஃபுல்லாக இருக்குடா, 5 இட்லி ஊட்டிட்டடா, இன்னும் 1 சாப்பிடு, ஈவனாக முடிச்சுக்கலாம். ஓகே சரி அப்படின்னு இன்னொரு இட்லியும் ஊட்டுறான். 6 இட்லி சாப்பிட்டு உட்காந்துருக்கு சோஃபாவில் வயன். ஸோ ஜேகே போய் அவளுக்கு மில்க் ஷேக் ஒன்று போட்டு கொண்டு வரான். டே இப்போ தானடா சாப்பிட்டேன், இது கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிக்க. ஓகே நீ வச்சுட்டு போகவா, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். சரி அப்படின்னு ஜேகே கிளம்புறான். இவளுங்க 2 பேர் வந்து அங்கே உட்காந்து, என்னடி ரொம்ப பசமழையாக பொழியிறாரா? ஆமாடி, பாவமாக இருக்குது, ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறான்ல. அதெல்லாம் ஃபீல் பண்ணணும்டி, அவர் பண்ணது கொஞ்சமாக நெஞ்சமா? அப்படி என்னால் யோசிக்க முடியலடி. அதுதான் வயனால் ஜங்குக்கு கஷ்டப்படுறான்னா அதை தாங்கவே முடியாது அப்படின்னு ஜாய் சொல்கிறா. அப்படி சிரிச்சுக்கிட்டே இவங்களோட டைம் போகுது. இப்படி தான் ஒரு குழந்தைக்கு இப்போ ஃபஸ்ட்டு பர்த்டே வரைக்கும் ஜாலியாகவே வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பர்த்டே எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணுறா. ஜங்குக் மியாவையுமே இன்வைட் பண்ணியிருப்பான், வான்னு சொல்லியிருப்பான் மியாவையும் இன்வைட் பண்ணு அப்படின்னு. ஸோ கேக் கட்டிங்க்கு எல்லோரும் வந்தாச்சு. ஜங்குக் மியா வராங்க, வா அப்படின்னு தேக்கியும் வாயனும் போய் மியாவை வெல்கம் பண்ணுறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் வயன், சக்ஸஸ்ஃபுல்லி மேரேஜ் ஆகி குழந்தையும் பிறந்துருச்சு. ஓ கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்ததா? ஓகே அப்படின்னு வாயனை டைட்டாக ஹக் பண்ணுறான் மியா. வாயனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்ச மாதிரி மியா அவள் கூட இருக்கிறது. பேப்ஸ் அப்புறம் குழந்தை ரொம்ப சேட்டையா, டார்க் சர்க்கிள்லாம் வந்துட்டுருக்கு.
தூங்கவே மாட்டேங்கிறானே. அவன் தூங்கினா தானே நான் ஏதாவது தூங்குறதுக்கு. அவன் தூங்கினாலும் வாழ்வனை தூங்கிட மாட்டானா? அப்படிலாம் இல்லைம்மியா. சரி சரி, நீ திணறதுலேயே தெரியுது உன் தூக்கம் யாருனால ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுதுன்னு. வாயன் லைட்டாக ப்ளஷ் ஆகுறா அம்மியா. வாயனோட கண்ணத்தை பிடிச்சி லைட்டாக கிள்ளிட்டு வாயன் பக்கத்துலேயே நிற்கிறா. ஜேகே வரான். ஹாய் மியா. ஹாய் ஹாய் அப்படின்னு அவள் கேஷுவலாக விட்டுட்டா. ஜேகேக்கு தான் கில்ட்டாக இருக்குது. இவ்வளோ வருஷம் கழிச்சு, ஒரு வருஷம் ஃபுல் இயர் அவளை பார்க்கவே இல்லை. வாயன் மட்டும்தான் மியா கிட்ட ஃபோன்லலாம் பேசியிருப்பா. ஸோ இப்போ மியாவை பார்க்குறதுன்றது வந்து ஜேகேக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. பட் மியா நார்மலாக தான் இருக்கா. பாட்டி இப்படியே முடியுது. அன்றைக்கி நைட் ஜங்கு குழந்தைய ஷோல்டரில் போட்டுட்டு தட்டிகிட்டு இருக்கான். தூங்க சொல்லிடு. தூங்குடா, டிஸ்டர்ப் பண்ணாதடா இப்படி பாவி. ஏற்கனவே உங்கள் அம்மா உனக்காக தான் என் கூட இருக்காளன்னு சந்தேகமாக வேறு இருக்குது. இதில் நீ வேறு இப்படி பண்ணனா? அவளை என் கூட இருக்க விட்டாதானே எனக்கு தெரியும் அவள் பழசெல்லாம் மறந்துட்டாளா இல்லையா. என்னெங்கன்னா யோசிச்சு விட்றீங்களாடா? சுற்றி 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 அடிக்கிறீங்கடா. டேய் குட்டி படவா, நீ தூங்குதேன்னு வையன் உன்னை அப்படியே வர்ற ஆத்திரத்துக்கு மவனே பெற்று தொலைச்சிட்டேன். என்ன பண்ணுறது? உன்னால என் பொண்டாட்டி கூட இருக்க டைம் ரொம்ப வேஸ்ட்டாக போகுதுடா. எப்போ பாரு எந்திரிச்சு அழுதுட்ருக்க. சலம் உங்கள் அம்மாவுக்கு நிஜமாவே என்ன பிடிச்சிருக்காளா? இல்லை நீ இருக்கேன்ட்டு தான் அவள் சும்மா என் கூட இருக்காளா அப்படின்னு குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்கான். இதை வெளிலேருந்து வாங்கி கேட்குறான். ஏன் அவன் இப்படிலாம் யோசிக்கிறான்? நம்ம நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு வெளியே வாங்கி யோசிச்சுட்டு நிற்கிறா. இந்த சைடு ஏகே நான் எப்போ ஃபிசிக்கலாக போனாலும் ஓகே சரிடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கா, பண்ணுடான்ற மாதிரி. ஆனால் அவளாம் எதுவும் முன் வந்து எதுவுமே செய்ய மாட்டோம். என் தம்பி கூட அவன் என்ன தொடலை. நான் பாவம் இல்லையாடா. உள்ள கிட்ட பொறுக்கி என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். ஜங்குக்கு நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கடா. உன்னை பாரு என்ன பண்ண போகிறேன்னு. குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரியா பேசிகிட்டு இருக்கேன். எங்கன்னா எருமா மாடு அப்படின்னு வெளியே நின்று அவள் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கா ஜேகேவை. எனக்கு லைட்டாக சிரிப்பு வர வருது. சீக்கிரம் மூவ் பண்ணணுமா? இருடி நைட் இருக்கு அப்படின்ற மாதிரி வாயன் அவளுக்கு அப்படியே ஒரு டெவலிஷ் மாதிரி பண்ணிட்டு போகிறா. ஓகே கொஞ்சம் ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு ரூமுக்கு வரா. வந்து குழந்தை கூட ஏன்டி தூங்கிட்டான்ல? தூங்கிட்டான். குழந்தை கூட அதான் ஏன் குடுடா வெண்ண. என்னடி குடுறா. அவள் குழந்தைய தூக்கிட்டு கீழே போகிறா. போய் ரோஸ் கையில் கொடுத்துட்டு வரா. ரோஸ் குழந்தைய நீ வச்சுக்கோ. ஏன் மேடம் என்ன பண்ண போகிறீங்க? அதெல்லாம் நீ ஏண்டி கேட்குற? நான் என்ன வேணா பண்ணுவேன். ஓ அப்படி சரி சரி போங்க போங்க. உங்கள் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது மோசப்பிடிக்கிற. சரி சரி போதும் போதும் இந்த டைலாக்லாம் சொல்லாதப்போ அப்படின்னு வாயின் கடகடன்னு மேலே ஏறி வரா. ஜங்குக் என்ன டோனெல்லாம் வித்தியாசமாக இருக்கு. என்னடி எழுந்துரு. ஏன் எஞ்சி வெளில போ. ஏன்டி உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? ஒரு தடவை சொன்னால் கேட்கவே மாட்டியா? ஒழுங்காக எழுந்திரிச்சு வெளியில் போனால் வெளியில் போ. அதை மட்டும் பண்ணு புரியுதா? வாயினு புஷ்னு ரொம்ப திட்டுறடி. பரவாயில்ல மூடிட்டு வெளியே போனா போ. சரி போ அப்படின்னு ஜேகே எந்திரிச்சு வெளியே போகிறான். அவன் வெளியில் போனதும் வயன் ட்ரெஸ் மாத்திரா. செம்மையாக ஒரு பிளாக் கலர் சாரி எடுத்து கட்டுறா. எடுத்து கட்டிட்டு கண்ணாடியில் அவளே பார்த்துக்கிறா. நல்ல ரிவீலிங்காக இருக்குது. மவனே நான் எதுவும் பண்ண மாட்டேன் இரு. அதுவும் கரெக்ட் தான். எதுவும் பண்ணுறதா இல்லை. எங்கே பண்ண விடுற? நீ ஏன் எல்லாத்தையும் பண்ணி என்ன டயர்ட் ஆக்கிட்டா? நான் எப்படி மூவ் பண்ணுறது? இதில் தொடவே மாட்டேன்றன்னு வருத்தம் வேற. இன்னைக்கு இருக்குடி அப்படின்னு டோரை ஓப்பன் பண்ணுறா. ஜேகே உள்ளே வரான். அவனை பார்த்ததுமே ஜேகேக்கு எந்திரிச்சிருச்சு. என்னடி உள்ளே வாங்க சார். ஜேகே உள்ளே போனதும் வயன் அப்படியே டோரை சாத்திட்டு திரும்பி ஜேகேவை பார்த்துக்கிட்டே அவன் ஹேண்டை மேல் பக்கமாக ரைஸ் பண்ணி டாப்பால் போடுறா. சங்குக்கா அப்படின்னு வயன் ஸ்லோவாக அங்கே ஓடுற சாங்கை ஸ்டார்ட் பண்ணுறா ரிமோட் எடுத்து. என்னடி பண்ணுற வயனு? எனக்கு என்னென்னமோ பண்ணுதுரி. உனக்கு என்னென்னமோ பண்ணணும் தானடா நான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு பொறுமையாக கிட்ட வந்து ஜேகேவோட ஒவ்வொரு ஷர்ட் பட்டனா ரிமூவ் பண்ணுறா. வயனு சொல்லு ஜங்குக். என்ன வயன் வேணாடி வயன் அதெல்லாம் நீ சொல்லாத அப்படின்னு அவனோட பாடியை ஃபுல்லாக கிஸ் பண்ணுறா வயன்.
கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஜேகேக்கு மூச்சு முட்டுது ஒரு கட்டத்தில். வயனு வயனு வேணாடி அப்படின்னு அவன் சொல்ல சொல்ல வயன் அவனோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி கீழே போட்டு அப்படியே அவன் பாடி ஃபுல்லாக அவளோட ஹேண்ட் வச்சு ரப் பண்ணுறான். வயனா ஜங்குக் அப்படின்னு பொறுமையாக ஜங்குக் அப்படியே பேக் ஓட்லேயே தள்ளிட்டு போய் பெட்டில் உட்கார வைக்கிறா. அவளாவே அவனோட பேண்ட்டில் கை வைக்கிறா. ஜேகேக்கு அவ்வளோதான் பயங்கரமாக இருக்கு. வயனு சாய் வாடு ஜங்குக். வயன் ஒரு மாதிரி பண்றடி. வயன் அவ ஸ்லோவா அவனோட பேண்ட் பட்டன் ஓப்பன் பண்ணி ஜிப்பை ரிமூவ் பண்றா. ஜேகேனால தாங்க முடியல. அப்படியே அந்த பேண்ட்டு கீழே இழுக்கிறா. அவள் இதெல்லாம் பண்ணுறப்போ அவளோட சாரிலாம் விலகி அவள் ரொம்ப ஒரு மாதிரி க்ளீவேஜாக காட்டுறா ஜேகேக்கு. ஜேகேக்கு பயங்கரமாக இருக்குது. ஜேகேனால அவளை டச் பண்ணாமல் இருக்க முடியல. பட் வயன் அவன் தொட வந்தாலே இரு 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 அவசரப்படாதடா இரு. எப்போவுமே என்னை நீ தானே அனுபவிக்கிற. இன்னைக்கு ஒரு டைம் நான் பண்ண என்ன வயன் வேணாடி அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவேன். பரவாயில்ல அப்படின்னு அவனை இன்னொரு நாள் உட்கார வச்சிருக்கா. பரவாயில்லடா இந்த இன்னொரு ஆடில் பார்க்குற பையனை விட நீ ரொம்ப அழகாக இருக்க. ஜிகே லைட்டாக ஸ்மிர்க் பண்ணுறான். என்னடா அந்த ஆடில் வர பையன் யாருன்னு உனக்கு தெரியாது. அவன் என்னை விட அழகாக இருக்கான். உன்னை விட அழகாதடா. நோ ஆடில் வர்றதை விட நேரில் ரொம்ப அழகாக இருக்கான். வயனு வேணாடி தப்பு தப்பாக பேசுகிற. பரவாயில்ல ஜங்குக்கா அப்படின்னு ஸ்லோவாக அவனோட இன்னரையும் ரிமூவ் பண்ணுறா. ஜேகேனால அவ்வளோதான். வயன் அதில் வாய் வைக்கலான்னு கிட்ட போகிறா. ஜேகே அப்படியே கண்ணெல்லாம் மூடுறான். அவள் அப்படியே அவன் மண்டையை பின்னாடி எடுத்துறது. வாய் வைக்கணுமா அப்படின்னு கேட்குறா. ஜேகேனால தாங்க முடியல. ஜேகே அப்படியே அவள் ஹேரை கிரிப் பண்ணுறான். பார் சும்மா இருந்தவளை சீண்டி சீண்டி நீ பண்ணலன்னு வை. பண்ணலன்னா என்ன பண்ணுவ? நானே பண்ண வைப்பேன். அப்படியா நீயே பண்ணவே அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப செடியூஸ் பண்ணுறா ஜேகேவா. ஜேகே அப்படியே அவ ஹேரை பிடிச்சி கிரிப் பண்ணி அங்கே கொண்டு வரான். வயன் ஏ சாரிடி அவன் இந்த மாதிரி சும்மா ஜங்குக்கா. வயன் அப்படியே அதை டச் பண்ணுறா. ஜேகேனால முடியல. ஜேகே அப்படியே கண்ணை மூடிட்டு 2 சைடு பெட்ஷீட்டை டைட்டாக இழுக்கிறான். வயன் அப்படியே ஜேகேக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. ஜேகேனால முடியல. ஒரு கட்டத்தில் அவள் ஹேரை ரொம்ப கிரிப் பண்ணி அவனே மூவ் பண்ணுறான் அவளோட ஹெட்டை. அப்படின்னு வயனை பிடிச்சி இழுக்கிறான். அவன் எந்திரிச்சு அவன் மடியில் உட்காரா. என்னடா அவன் அப்படியே ஸ்லோவாக கழிச்சுவான்னு அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பா. பட் ஜேகே அப்படியே கட்டு கட்டு கட்டுன்னு அவள் ட்ரெஸ்ஸை கழட்டி விசிறடிக்கிறான். ரசிக்கிற ஐடியாலலாம் இல்லை சார். இப்போது கழட்டி அவளை ஃபுல்லாக நேக்கடாக்கி பெட்டில் உட்கார வச்சுருக்கான். ஜேகே அப்படியே அவனோட செஸ்ட்டு எல்லாத்தையும் சக் பண்ணுறான். அவள் செஸ்ட்டோட ஹெட்ஜை அவனோட டீத்தில் கடிக்கிறான். அவளால் முடியல. அவள் அப்படியே அவனோட ஹேரை கிரிப் பண்ணி அங்கே அழுத்துறா. ஜேகே ஸ்மிர்க் பண்ணிக்கிட்டே அப்படியே அவளோட ஸ்டொமக்கில் அவன் ஃபேஸ் வச்சு ரப் பண்ணுறான். ஜங்கோக்கா ஜங்கோக்கா கமான் பேபி அப்படின்னு அப்படியே அவளோட லெக்கை ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்டே போய் 2யும் தூக்கி அவன் ஷோல்டரில் போடுறான். ஜேகே அப்படின்னு கரெக்டாக அவள் பாடியோட அவன் பாடி ஒட்டுற அளவுக்கு கிட்ட வந்து உட்காந்து இன்சர்ட் பண்ணுறான். ஜங்குக்கா ஜேகே ஜேகே ஆயினா என் கண்ணை பார்ட்டி என்ன பாரு அப்படின்னு அவளோட ஃபேஸை அவ்வளோ டைட்டாக பிடிச்சி அவனை பார்க்க வச்சுட்டே பண்ணுறான். ஜங்குக்கா 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 ஜேகே I love you. I love you. I love you so much, Divine. I love you, Divine. I love you, Di. I love you. முடிஞ்சுமா அப்படின்னு அவன் 4 ரெட் ஃபேஸ்னு கிஸ் பண்ணுறான். அப்படியே வாயின் மேலே படுத்துட்டான்.
நீ கால் வலிக்குது தள்ளிப்போ. அவன் இறங்கி பொறுமையாக அவன் லெக் அங்கே வச்சுட்டு லைட்டாக மசாஜ் பண்ணுறான் லெக்கில். வயனுக்கு நல்லா இருக்குது. அப்படியே கண்ணை டைட்டாக மூடுறா. வயன் அப்படியே அவன் 2 கையை விரிச்சு வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருப்பா. ஸோ ஜேகே போய் அப்படியே அவன் நெஞ்சில் தலையை வச்சுக்கிட்டு இவ்வளோ காஸ்ட்லி பிள்ளை இந்த உலகத்தில் எவனுக்கும் கிடைக்காது அப்படின்னு அது 2த்தையும் டைட்டாக அப்படியே அழுத்தி பிடிச்சி 2த்துலேயும் மொத்தம் தரான். வயனுக்கு ஒரு வாரம் ரொம்ப ப்ளஷ் ஆகிருக்கும். அப்படியே அவன் செஸ்ட்லேயே தலை வச்சு வயன் படுத்திருப்பா. நான் படுத்துக்கிறேன் உந்தோட தலை வச்சு. டேய் பொறுக்கி அமைதியா படு. ஆமா ஜோகா. ம் நீ அதை நான் இப்போ இதை கேட்கலாமா தெரியல. மியாவை நீ மொத்தம் கொடுத்துருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி இதெல்லாம் நான் எதுவும் பண்ணது இல்லடி அவ கூட. எனக்கு பண்ணவே வராது. அவளும் கேட்பா என்னடா எதுவுமே பண்ண மாட்டேன்னு. அதுக்கு காரணம் இதுதானே எனக்கு இப்போதான் தெரியுது. ஓ அப்போ என் கூட பண்ணதான் சார் அப்படியே பத்திரமா எல்லாத்தையும் பாதுகாத்து வச்சிருந்தீங்க. சத்தியமா அதாண்டி உண்மை. நீ வேணா உன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுக்கோப்பா. இல்லை இல்லை நம்புறேன். ஓகே அப்படின்னு டைட்டாக ஹக் பண்ணி 2 பேரும் தூங்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ரோஸ் வந்து கதவு தட்டுறா. குழந்தை அழுகுதுடி வாடின்ற மாதிரி. வாங்கி வந்துச்சு ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு கீழே போய் குழந்தைய வாங்கிட்டு வரா. ஸோ ஒரு ½ கழிச்சு ஜேகே வயன் குழந்தைன்னு எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகி ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு இறங்கி போகிறாங்க. கீழே போய் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஜேகே வயனுக்கு ஃபீட் பண்ணுறான். இந்த மாதிரிலாம் எல்லாம் அவன் நார்மலாக போயிட்டுருக்கு. ஹாய் காய்ஸ் வாங்கம்மையா அப்படின்னு வயன் எந்திரிக்கிறா. சாப்பிட்டு ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு. வாங்க நீங்களும் சாப்பிட்றீங்களா? ஓ ஷோர் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவ கூட ஒரு பையன் வந்திருக்கான். மியா அங்கே உட்கார வச்சுட்டு 2 பேருமே சாப்பிட்றாங்க. ரோஸ் சர்வ் பண்ணுறா. சொல்லுங்க மையா என்ன? ஏன் நான் இங்கே வரக்கூடாதா? இல்லை அப்படி இல்லை திடீர்னு வந்திருக்கீங்களே. அது சரி சரி காய்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லணும். அதான் நான் நேரில் வந்தேன். சொல்லுங்க. இவர் பேர் பார்க்ஜிமன். ஓகே நான் இவரும் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம். ஓ சூப்பர் மியா கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் பேப். அப்படி ஜங்குக்கா என்ன உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு உங்கள் ஒய்ஃபை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க போல. ரொம்ப அழகாயிட்டே போகிறா விட விட. ஆல்ரெடி ரொம்ப அழகாக இருப்பா. இப்போ இன்னும் அப்படியே பிரைட்டாக இருக்காளே. ஜேகே லைட்டாக சிரிச்சிட்டு வாயினோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறான். ஓகே இன்விடேஷன் சாப்பிட்டு முடிச்சுட்டு வைக்கிறேன். மறக்காமல் 2 பேரும் கல்யாணத்துக்கு வந்துடணும். ஓகே அண்ட் நீங்கள் 2 பேரும் வரீங்களோ இல்லையோ என்னோட சாமை தயவு செஞ்சு தூக்கிட்டு வந்துடுங்க. சாமா அவன் பேர் கூக்கி. கூக்கிலாம் இல்லை எனக்கு அவன் சாம் தான். மேபி அந்த லிட்டில் சாம் வந்ததுனால தான் நான் ஜேகே விட்டு பிரிஞ்சது. இப்போ என் லைஃப்பில் ஜிமன் வந்தது. இது எல்லாமே. ஸோ நான் அவனுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஜேகே கூட நான் இருந்திருந்தேன்னா கூட அவன் சந்தோஷப்பட்டு இருந்திருக்க மாட்டேன். என் ஜிமன் கூட நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா. அவன் தேவதை மாதிரி அப்படின்னு அப்படி பார்த்து அப்படின்னு மியா சொல்லிட்டு ஜிமனை பார்க்குறா. ஜிமன் லைட்டாக சிரிச்சுட்டு அவன் ஹேண்டை பிடிச்சிருப்பான். ஸோ ஒரு நல்ல கப்புள் மோமெண்ட். இப்படியே டேஸ் பாஸ் ஆகி மியாவோட மேரேஜ் வந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் குழந்தைய தூங்க போட்டு ஜிகேவும் வேணும் பால்கனியில் போய் நிற்கிறாங்க. எப்படி எப்படியோ போயிட்டு இருந்தது லைஃப். நான் அவனை பார்ப்பேன்னே நினைக்கலடா. ஆனால் நான் பார்த்தது, நான் இங்கே வந்தது, ஒர்க் பண்ணது, என் கண்ணில் அந்த நோட்டீஸ் பட்டது எல்லாமே டெஸ்டினி போல. அதெல்லாம் பண்ணலைன்னா இப்போ நம்ம இப்படி இருந்திருக்க மாட்டோம்ல. கரெக்ட் தான். நான் ஏமாத்தாம இருந்ததுன்னா கூட நம்ம இப்படி இருந்திருக்க மாட்டோம். ஜங்குக் நீ ஏன் இன்னும் அதையே பேசுகிற? எல்லாத்தையும் மறக்கலாம்ல. உன்னால் எப்படி முடியுது இதையெல்லாம் மறக்க? ஏன்னா என்னால் முடியலடி. உன்னை நான் சந்தோஷமாக வச்சுக்கிறேன். அதெல்லாம் பார்த்தா எனக்கு என் குழந்தைய நம்ம கஷ்டப்படுத்தணும், என் குழந்தை நம்ம கஷ்டப்படுத்தணுன்றது தோணிகிட்டே இருக்கு. சங்குக்கா நான் அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அது ஏன் தெரியுமா? உன் லவ்னால. ஸோ நீ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னு நினச்சிக்கோ. அதுக்கு முன்னாடி நீ யாரோ நான் யாரோ நினச்சிக்கோ. புதுசாக லவ் பண்ண. ஓகே ரொம்ப நல்லா பேசுகிறான். முன்னெல்லாம் நான் பேச பேச கேட்டுகிட்டே இருப்பேன். இப்போ நீ பேச பேச எனக்கு கேட்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஹா தனியாக இருந்தேனடா. ஸோ பேச நல்லா கற்றுக்கிட்டேன். வாய் இல்லைன்னா நாய் கூட மதிக்காதுன்னு தனியாக இருக்கப்போ தான் புரிஞ்சுது.
நமக்கு ஒன்றுனா நம்ம தான் குரல் தரணும் இப்படிலாம். ஆஹா அப்படின்னு அவள் ஹேர் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விடுறான். லவ் யூ ஜங்குக், என் லைஃப்பில் என்னை விட்டு போயிடுவியோ நான் ரொம்ப பயந்தேன். லிட்ரலாக உனக்கு தெரியாது, யாருமே இல்லாதப்ப கூட இதோ இந்த செயின் இது ஒன்று என்னமோ என் பக்கத்தில் நீ உட்காந்துருக்க மாதிரி இதை இது டைட்டாக பிடிச்சிட்டு ஜங்குக் இன்னைக்கு நான் இதை பண்ணேன், ஜங்குக் நான் இன்னைக்கு இது பண்ணேன் அப்படின்னு அழுவேன். என்னைக்கோ ஒரு நாள் உன்னை பார்த்துருவேன், உன் கூட நான் சேர்ந்துருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இதோ இப்போ சேர்ந்துட்டல, இப்போ இந்த ஜங்குக் கூட நான் இருக்கேன். எனக்கும் அவனுக்கும் அழகா ஒரு புள்ள இருக்கு. இதுதான் கேட்கல, என்ன வேணும்? ஏய் ஓகே 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 வா 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 அப்படின்னு ஜிகே ஹக் பண்ணிக்கலாம். ஜிகேவும் அழுகுறா, அவன் அழுகுறா, 2 பேரும் பயங்கரமா அழுகிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம லைஃப் இதே மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். லவ் யூ ஜங்குக்கா, லவ் யூமா, லவ் யூ டே அப்படின்னு அவளோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணுறா. அப்படி டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. குழந்தை அழுகுது. ஸோ திரும்பி குழந்தைய தூக்கிட்டு வந்து வாயன் அந்த பால்கனியில் நிற்கிறா. ஜிகே அப்படியே அவனோட ஃபோன் எடுத்து ஒரு செல்ஃபி எடுக்கலாம், அப்படியே 3 பேராக சேர்ந்த மாதிரி. ஸோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். சௌந்தர்யா அக்கா, இதுவும் நான் உங்களுக்காக தான் பண்ணுறேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே பாய்.